எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5600 ஆண்டுக்கு 6% தனிவட்டி வீதத்தில் ரூபாய் 6720 உயரும்? கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, முதல்ல எத்தனை ஆண்டுகளில் எண் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரூபாய் 5600, அசல் பி எவ்வளோனா 5600, வட்டி வீதம் எவ்வளோனா எவ்வளோனா 6%, ரூபாய் 6720. மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6720. அப்போது நம்ம மொத்த தொகையும் அசலும் கொடுத்துருக்காங்க, வட்டி கொடுக்கல. தனி வட்டி SI is equal to A minus P is equal to 6720 minus 5600. மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, தனி வட்டி எவ்வளோ கிடைக்குதுன்னா 1120 ரூபா கிடைக்குது. ஸோ தனி வட்டி நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 1120 ரூபா. SI is equal to 1120. நமக்கு SIக்கான ஃபார்முலா தெரியும், PNR by 100. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, n தெரியாது, n எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எண்ணை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் சைடு மாற்றுவோமா? இங்கே வகுத்தில் இருக்க 100 லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா பெருக்கல் ஆயிரும். SI × 100 டிவைடட் பை பெருக்கல்ல இருக்கிற PR மேலே இருக்கிற PR லெஃப்ட் சைடு வரப்போ கீழே வந்துடும், அதாவது வகுத்தில் வந்துடும். ஸோ SI × 100 by PR. n is equal to SI × 100 by PR. ஸோ SI எவ்வளோ? 1120 ரூபா இன்று 100 டிவைடட் பை R வந்து 1120 × 100, 1120 × 100 டிவைடட் பை R × 5600. இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ விட்டு கொடுத்துடலாம். 112 56 ஸ்ட்ரைட்டாக விட்டு கொடுத்துடலாம் 2. அப்போ 20 இருக்கும். 20/6, 20/6 தான் ஆண்டுகள். இதை திரும்பியும் சுருக்கலாம். ரெண்டை வாய்ப்பாடை வச்சு 10/3. ஸோ 10/3 கலப்பினத்தில் இருக்குது. 10ல் 3 வாட்டி இருக்குது, மிச்சம் 1, 9. 9 மைனஸ் பண்ணால் மிச்சம் 1, 3 1/3 இயர்ஸ். ஸோ 3 1/3 இயர்ஸ் தான் இதுக்கான ஆன்சர். n is equal to 3 1/3 இயர்ஸ். அவ்வளோதாங்க.